வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம். வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு ஏலாதி. ஏலாதி பொறுத்த வரைக்கும் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. ஏலாதி 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் இந்த ஏலாதி. இந்த நூல் தமிழர்களுக்கு அருமருந்தாக இருக்கிறது. ஏலம் என்னும் மருந்து பொருள்களை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகியவற்றினான மருந்து பொருள்களுக்கு ஏலாதி என்று பெயர். இந்த மருந்து உண்ணுபவரின் உடற்பணியை போக்கும். அதுபோல் இந்த நூல் கருத்துக்கள் கற்போருடைய அறியாமையை அகற்றும். ரொம்ப முக்கியமானது. 4 அடிகளில் 6 கருத்துக்களை சொல்லும். இது மருந்து போலது. எப்படி? லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு இதையெல்லாம் முதன்மையாக கொண்டு இடம்பெறுகிறது. இந்த மருந்து உண்ணுபவர்களோட உடற்பணியை போக்குகிறது. அதுபோல் இந்த நூல் படிப்பவர்களுடைய அறிவை பெருக்கி அறியாமையை அகற்றும். பாவகை. இந்த நூல் சிறப்பதிகாரம், சிறப்பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு 2 இருக்குது. 81 வெண்பாக்களை கொண்டு இடம்பெறுகிறது. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டு இடம்பெறுகிறது. ஆசிரியர் கனிமேதாவியர் தான். இவருக்கு கனிமேதாவியர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கனிமேதாவியார், கனிமேதையார். சமண சமயத்தை சார்ந்தவர். ஏலாதியில் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியவர். கனிமேதாவியர் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவர். கனி அப்படின்னா ஜோதிடம், மேதாவியர்னா வல்லவர். இவர் திணைமாலை 150 நூலின் ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஏலாதி என்ன கருத்து சொல்லுது அப்படின்னா, சாவாது எளிது, அரிது சான்றாமை, நல்லது மேவல் எளிது, அரிது மெய் போற்றல் ஆவதன் கண் அப்படின்னு சொல்லுது. அறக்கருத்துக்களை சேரல் எளிது, நிலை அரிது, தெயிராய் வேரல் எளிது, அரிது சொல், வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு அப்படின்லாம் சொல்லுது. திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே இணைய வழியில் வாங்கி பயனடையலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் வினாக்களாக கேட்பாங்க. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்க, நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஒருவன் ஒரு பிறவியில் பெற்ற ஒழுக்கமும் கல்வியும் தான் அவனுக்கு மறுபிறவியிலும் பயனளிக்கும் அப்படிங்கிற கருத்து இந்த பாட்டு சொல்லுது. அப்போ இந்த பிறவியில் நமக்கு தெரிஞ்சு நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்லது செஞ்சு பிழை இல்லாமல் வாழ்ந்தோம்னா அடுத்த ஜென்மமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்லக்கூடிய கருத்து. இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள், இதில் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள், ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்படி தான் வினாக்கள் கேட்பாங்க. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளங்கி கூறும் அறக்கருத்து. சரிதான். 6 கருத்து தான் முதல்ல பார்த்தோம் இல்லையா? அடுத்து, ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 வெண்பாக்களை கொண்டது. கிடையாது, 100 கிடையாது. ஏற்கனவே நம்ம எவ்வளோ பார்த்தோம்? வெண்பாக்கள் 81 வெண்பா தான் இருக்குது. அப்போ அது தவறு. இப்படி தான் வினாக்கள் கேட்பாங்க. அடுத்தது, ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடற்பிணியை போக்குகிறது. அதே போல தான் இது படிப்பவர்களுக்கு அறியாமை என்னும் அகையிருளை போக்குகிறது. முதல்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ இது சரி. 1, 3 சரி. அடுத்த 4வது பார்க்கலாம். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்கள் கிடையாது. ஏற்கனவே 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 கருத்து தான் வரணும். அப்போ இது தவறு. அப்போ எது தவறுன்றதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ சரியாதன்னு நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல பாட்டு 100 பாட்டுனாங்க, கிடையாது, 81 பாட்டு தான். அப்போ அதை தூக்கிடணும். அடுத்தது என்னது? இதில் 8 கருத்துன்றாங்க. 8 கருத்து கிடையாது. மருந்து பொருள் 6, அதே போல் பொருளும் 6 தான். அப்போ இது தவறு. அப்போ எது தேவையில்லை அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னாவே விடை நமக்கு கிடைச்சிடும். இது போல் தான் நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீதி நூல்கள்லேருந்து ஒரு வினா உண்டு. ரொம்ப கவனமாக பாருங்கள். நன்றி. திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே
வாங்கி பயனடையலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். நன்றி.